திமுக தான் ஜெயிக்கும்னு நான் நம்பியிருந்தேன். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடே நம்பியிருந்தது. ரிசல்ட் எதிர்மறையா ஆனது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். முதல் விஷயம், அரசாங்கத்துல 5 வருட ஆட்சியில மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கோன்ற ஒரு மிகப்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஓவர் கான்பிடன்ஸ், அது ஜனங்க கிட்ட ரிசல்ட்டா கிடைக்கும்னு எதிர்பார்த்தது திமுக தலைவர்களோட பெரிய குற்றம். 2வது, கூட்டணி கட்சி தலைவர்களை சீட்டுக்காண்டி ரொம்ப அலகழிச்சு அலைய விட்டு ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி கடைசியில ஒத்துக்க வச்சு கொடுத்தது ஒரு உறுதியான தன்மையிலிருந்து விலைக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. மாற்றுக் கட்சியானவர்கள்லாம் திமுக தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் ஒற்றுமையா சொல்ற குரல இருந்தப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்து ரிசல்ட் எல்லாம் எதிர்மறையாகவும் ஏமாற்றத்தை கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு இங்க திமுக விட்டா வேற நாதி கிடையாது. ஒரு மதவாத சக்தி தன்னோட தந்திரத்தால இவிஎம் மிஷின் மூலியமாகவும் வெற்றி பெற வச்சிருக்குன்னா அதோட தந்திரங்களை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. திமுக இந்த தோல்வியை மக்கள் தான் செஞ்சாங்கன்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. ஆனா மக்கள் அப்படி கிடையாது. அந்த இவிஎம் மிஷின் மோசடியை வெளிப்படுத்துற நிறைய காரணங்களை திமுக கண்டுக்கவே மாட்டேங்குது. அதை புறக்கணிச்சு விட்டு மக்கள் தான் மாத்தி ஓட்டு போட்டான்ற மாதிரி பேசினாங்க. இதே குளத்திருத்ததுல ஸ்டாலின் நன்றி அறிவிப்பு கூட்டம் போறப்ப ஜனங்கள்லாம் அழுதாங்க. டிவில பாக்குறவங்க எல்லாருக்கும் அழுக வந்துச்சு, எனக்கு அழுக வந்துச்சு. இது வேற வகையான ஒரு வெற்றி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்ற விஞ்ஞான பூர்வமான பார்வை யாருக்குமே இல்லை. இது ஒரு RSS பார்ப்பன சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி நம்ம கண்ணுக்கு தெரியாது. எங்க இருந்து அட்டாக் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, 100 வருஷம் திட்டம். அது தமிழ்நாட்டுல திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பல விதமா ஆராய்ச்சி பண்ணி திட்டம் போட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை எடுத்து காய் நகர்த்திட்டு இருக்கிறதுனால அதுல ஒரு விளைவு தான் இந்த திமுகவோட தோல்வி. விஜயோட வெற்றின்றது தந்திரமான வெற்றி தானே ஒழிய திமுகவோட தோல்வியை நம்ம ஒத்துக்கவே முடியாது. எதிராளியோட தந்திரங்களை கண்டுபிடிச்சு அதை எதிர்க்கிறதுக்கு கலைஞர் மாதிரி ஒரு மதிநுட்பம் வேணும் அவங்களுக்கு. இவங்க நல்லது மட்டுமே செஞ்சா போதும் அப்படின்ற மட்டும் கிடையாது. ஒரு ஆட்சி நிர்வாகத்துல எதிரிகளை சமாளிக்கிறதுக்கான தந்திரங்களும் நுட்பங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஸ்டாலின் கிட்ட ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் ரொம்ப மென்மையானவர், மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். வாழ்ற காலத்துல ஏதாவது சாதிச்சுட்டு போடுமே நினைச்சு நல்லது மட்டுமே செய்யறாரு. ஒரு பானையில தண்ணியை ஊத்தி ரொம்ப வைக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஓட்டையை அடைக்காம விட்டுறாரு. இந்த ஓட்டையில தண்ணி போயிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. அவர் சுத்தி இருக்க ஆளுங்களா சொல்லியிருக்கணும். தோல்விக்கான காரணங்களை இன்னும் முழுமையா திமுக காரங்களும் என்ன வெளிப்படுத்தல. தாவேக்கான்றது ஒரு நடிகன் கையில ஒரு இயக்குனர் பட்டத்தை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நடிகனுக்கு நடிப்பு மட்டும் தான் தெரியும், இயக்குனர்ன்றது தெரியாது. இயக்குனர்ன்றவன் பல விஷயங்களை கவனிக்கணும். விஜய்க்கு அதை பத்தி பெரிய அறிவெல்லாம் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க கொடுக்குற அறிவை வச்சுதான் இவர் ஆட்சி பண்ணுவார். இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. 2வது, இது அமித்ஷாவோட வெற்றி. இது விஜயோட வெற்றி கிடையாது. திராவிடத்தை ஒழிக்கணும்னு ஒரு அஜெண்டால வெற்றி கண்டு இருக்காங்க. ஆனா இது நீடிக்க கூடாது. ஒரு RSSல இருந்து வந்தோன்னு சட்டத்துறை அமைச்சரை போட்டிருக்காங்க. அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனர் வச்சிருக்காங்க. இவங்க அறிவுறுத்தல் பேரெல்லாம் மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க ஒழிய விஜய்க்கெல்லாம் அந்த அறிவு கிடையாது. திரிசாவுக்கு முதலிடம் கொடுக்கறதுலாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். தனிப்பட்ட முறையில விஜய் ஜெயிக்கிறதுக்கு அந்த அம்மா நிறைய பாடுபட்டிருக்காங்க, வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அமித்ஷா பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது இந்த தந்திரங்களை பகிர்ந்துக்கிறது, எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்றதெல்லாம் இன்டர்மீடியட்டா இருந்தாங்க. அவங்க தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போகணும், 4வது இடத்துக்கு போகணும் எல்லாம் சொல்ல வரலாம். அவங்களோட தந்திரம் இப்படிதான் நைஸா குச்ச விட்டு பார்ப்பாங்க. முதல்ல இதை செய்வோம், கம்முன்னு இருந்தாங்கன்னா அடுத்தது வேற செய்வாங்க. இதுக்கே எதிர்ப்பு கலந்துச்சுன்னா எச்சரிக்கையா இருப்பாங்க. இது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆயிரத்துக்கு போகணுன்றது விஜயோட முடிவு கூடாது. அவருக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாது. இன்னும் போக போக நிறைய அட்டூழி நடக்க போகுது. இப்ப ஜனங்கள்லாம் எப்பயும் போல கம்முன்னு இருப்பாங்களா, போராடுவாங்களான்னு தெரியல. திராவிட ஆட்சியில இருந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப ஆபத்தான பேர் வழிக்கு. அதனால அந்த ஆபத்தை உணராம ஜனங்களை இளைஞர்கள்லாம் நாசமா போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் திராவிட கட்டி கொண்டு வந்த உயரமான விஷயங்கள் எல்லாம் கீழே இறக்கிறப்பறாங்க. இதெல்லாம் பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு. முதல்ல எல்லா திமுக தலைமைக்கு தெரியும், திமுகவுக்குள்ளார இருக்கிற RSS பார்ப்பன கூட்டம் உள்ளார இருக்கு. எதிராளிகளை முதல்ல களை எடுத்து வெளியே துரத்தணும். இந்த பார்ப்பன எதிர்ப்பையும் பார்ப்பன தந்திரத்தையும் திராவிடத்தோட உன்னதமான விஷயங்களையும் தினமும் போட்டுக்கிட்டே இருக்கணும். மக்கள் மறந்துதான் செய்வாங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உண்மையில கட்சிக்கு பாடுபடுறவன், தமிழ் சமூகத்து மேல அக்கறை உள்ளவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இவனெல்லாம் என்ன செய்யலாம்னு பேசணும். திமுகவோட தவறுகளை சுட்டி காட்டுறப்ப உடனடியே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காம பேசாம எடப்பாடி மாதிரியே இருந்தோம்னா கொஞ்ச நாள் கட்சி மறந்துடான்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இதே மாதிரிதான் நடக்குது. இந்த கோளாறெல்லாம் திமுகலையும் இருக்கு. கலைஞர்கிட்ட இருக்கிற முக்காவாசி நல்ல விஷயங்கள் இருக்குது. கலைஞர் கட்டி கொடுத்த கட்டடத்தை இவர் காப்பாத்திட்டு வராரு. இவனுங்க அதை இடிச்சு தள்ள போறானுங்க. தமிழ்நாடு வேடிக்கை பார்த்து அழிஞ்சு போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் துவக்க போறாங்க. இப்ப இன்னும் கஷ்டப்படுவாங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யற துரோகம் திமுக செய்யற துரோகம்.